செம்பனார் கோவில் ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயமானது திருப்பரியலூர் தட்சபுரியோட தொடர்புடையது. கோவில் அமைப்பு கிழக்கு நோக்கி அமைந்த மாடக்கோவில் வகையைச் சேர்ந்தது. கோச்சங்க சோழனால் கட்டப்பட்டது. தட்சாயினிக்கு அருள் கிடைத்ததும் வீரபத்திரர் தோன்றியதும் இந்த தலத்தில்தான். இந்திரன் விருத்தராசுரனை வதம் செய்ய வஜ்ராயுதம் பெற்றதும் இங்குதான். திருமகள் திருமாலை மணம் முடிக்க சிவபெருமானை இங்கு வந்து வணங்கியிருக்காங்க. முருகப்பெருமான், தட்சாயினி, வீரபத்திரர், பிரம்மா, இந்திரன், குபேரன், வசிஷ்டர், அகத்தியரும் இங்கே வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க. சுந்தரரும் அப்பரும் சம்பந்தரும் வந்து பதிகம் பண்ணியிருக்காங்க. இந்த தலத்து இறைவன் ஸ்வர்ணபுரீஸ்வரர் கீழே 16 இதழ்களும் மேலே 16 இதழ்களும் கூடிய தாமரை போன்ற ஆவுடையார் மீது லிங்கமேனியோடு சுயம்பு மூர்த்தியாக காட்சி தராரு. இங்குள்ள வட்ட வடிவமான ஆவுடையார் உள்ள திருமேனியை திருமாலும், சதுர வடிவிலான ஆவுடையார் திருமேனியை பிரம்மாவும் வழிபாடு செஞ்சுருக்காங்க. அன்னை தெற்கு நோக்கி தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். இந்த ஆலயத்திற்கு தென்மேற்கே இருக்கும் கீழப்பரியலூரில் தந்தை தட்சன் நடத்தும் யாகத்திற்கு செல்வது போன்ற கோலத்தில் அன்னை காட்சி தராங்க. இந்த ஆலயத்தில் சித்திரை 7ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சூரியனுடைய கதிர்கள் சுவாமி மீது படுவது மிகவும் அற்புதம். அதனால் விடிய காலையிலேயே சூரியன் வழிபாடு நடைபெறும். சிவபெருமான் இந்த ஆலயத்தில் தங்கம் போன்று பிரகாசமாக மின்னுவதால் இறைவன் ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் பலிபீடம், நந்தி மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றதும் வலதுபுறத்தில் சூரிய மகா கணபதியும், சூரியலிங்கம், சந்திரலிங்கம், சுப்பிரமணிய சுவாமி, விஷ்ணு, தட்சிணாமூர்த்தியும், கோஷ்டத்தில் கோஷ்ட கணபதியும், அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, துர்க்கையன்னையும் காட்சி தராங்க. அருகில் சண்டிகேஸ்வரர், திருச்சுற்றில் சேத்திரகால பைரவரும், நவகிரக சன்னதி, சப்தகன்னிகளுக்கு சன்னதி, சாஸ்தா, பிரகாரத்தில் நால்வர் சன்னதியும் காணப்படுது. இங்கே கஜலட்சுமியும் காட்சி தராங்க. இந்த ஆலயத்தின் வரலாறு என்னென்னா, சிவபெருமானின் கட்டளையை மீறி தட்சாயினி தட்சன் நடத்தும் யாகத்துக்கு சென்றாங்க. அதனால் அங்கே அவமானப்பட்டாங்க. சிவபெருமான் மீதும் அவமானம் ஏற்பட்டதுனால அக்னியில் குதிக்க முயற்சி செஞ்சாங்க. அக்னியில் குதிக்க முயற்சி செஞ்சதுனால சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. அதனால் தட்சனை அழிக்கிறாங்க. அதன் பிறகு அன்னை வந்து சிவ நிந்தனை செய்து விட்டோமோ அப்படின்னு பஞ்ச அக்னியை வளர்த்து தவம் செய்து சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு வேண்டுறாங்க. சிவபெருமானும் மன்னித்து இந்த இடத்திலேயே மறுவார் குழலி என்ற திருநாமத்தோடு என்னுடனேயே இருந்து அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி அழைத்துட்டு வராங்க. அதனால தான் இந்த ஆலயத்து அன்னை மறுவார் குழலி என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பன்னார் கோவில் பக்கத்தில் அமைந்திருக்கு. காவிரியின் வடகரையில் இருக்கிறது.